அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு பெஸ்ட்டான விஷயம், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்ததிபதி மற்றும் 6ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் கொடுக்க போகிறார். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான கிரகம்னா குரு பகவான் தான். பொதுவாகவே பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய தடை இருந்துச்சு இல்லையா? குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை, சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சா இல்லையா? ஒரே ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. என்ன பாட்டுனா, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்கீங்க. அன்புனா அன்பு, அதை என்ன சொல்கிறேன், எப்படி புரிய வைக்கனே தெரியல. அதுவும் நம்மளுடைய துலாம் ராசி பெண்கள் தன்னுடைய கணவரை உயிருக்கு மேலாக மதிக்கிறீங்க. ஆனால் கடந்த காலங்களில், அதுவும் இந்த ஒரு 3-4 வருட காலம் வச்சுக்கோங்க, 2023லேருந்தே வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே ஒரு 3-4 வருட காலமாக உங்கள் கணவர் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கிறாரு. புரிந்து நடக்கிறார். கேட்டு நடக்கணும்னு கூட நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க, என்னை புரிஞ்சு நடங்கன்னு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. அப்படி புரிஞ்சு நடந்துட்டாருன்னு நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் போன பிறகு நல்ல புண்ணியம் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். ஆனால் உண்மையிலே நம்மளுடைய துலாம் ராசி பெண்களுக்கு கடந்த காலங்களில் தன்னுடைய கணவர் தன்னுடைய பேச்சை மட்டும் கேட்கவே இல்லை, ஆனால் மித்தவங்க எல்லார் பேச்சையும் கேட்டிருப்பார். அதுவும் இந்த தேவையில்லாத உறவுகள், அன்னெசரி நபர்களுடைய செயல்பாடை அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே வீண் பழி, என்ன சொன்னால் ஒரு அழுத்தத்தை கொடுத்து உங்களை காயப்படுத்துறது அவ்வளோ தூரம் காயப்படுத்துறாரு. ஸோ இந்த மனுஷனுடைய செயல்பாடு இவ்வளோ தூரம் ஒரு வஞ்சகம் இருக்குமா, உண்மையிலே இவர் நம்ம கூட தான் வாழ்ந்தாரா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை யோசிக்கக்கூடிய அளவுக்கு செதுக்கி எடுத்துட்டாங்க உங்களுடைய பார்ட்னர். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா நடந்து போட்டுங்க, இனிமேலாவது அவர் என்னை புரிஞ்சுக்கிடுவாரா, கடந்த காலங்களில் நான் நடந்ததை ஒரு கனவாக கூட எடுக்கக்கூட ரெடி, ஆனால் என்னை புரிஞ்சுக்கிற அவர் ரெடியாக மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். ஸோ நான் போகாத கோயில் கிடையாது, பார்க்காத சாமி கிடையாது, பண்ணாத பூஜை கிடையாதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற நம்முடைய துலாம் ராசி பெண்களுக்கு உறுதியாக குரு பகவானுடைய அற்புதமான பார்வையின் மூலமாக உங்களுடைய கணவருடைய ஆக்டிவிட்டிஸ் வேறு லெவலுக்கு போகும், வேறு லெவலுக்கு சேஞ்சஸ் ஆகும். அவர் உங்களை புரிஞ்சு உங்கள் மேலே அன்பு காட்டி குடும்பத்துடைய நலனுக்காக அவருடைய செயல்பாடு படிப்படியாக மாறி அப்படியே அவர் ரியாலிட்டியாக மாற ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா அவருக்கு உங்கள் மேலே பாசம்லாம் இருந்துச்சு, நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது, இருந்துச்சு. ஆனால் அது பாசத்தை எப்படி டீஆக்டிவேட் பண்ணணுமோ நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க, அதனால தான் அழுத்தம். ஸோ அந்த நிலையிலிருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, மகிழ்ச்சியான தருணத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதுக்கடுத்து யாருக்கெல்லாம் துலாம் ராசியில் கடன் இருக்குது, கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்கன்னா எல்லாருமே கை தூக்கிடுவீங்க என்னை பொறுத்தவரை. ஏன்னா கடன் சுமை நிறைய மாட்டிக்கிட்டீங்க. உங்களுக்காக வாங்கினதை கடனை விட பிறருக்காக வாங்கின கடனே அதிகம். அதாவது ஆட்டில் வாங்கி குட்டியை போட்டேன், குட்டியில் வாங்கி ஆட்டை போட்டேன், பலபடி குட்டியை போட்டேன் சொல்லி இப்படி மாற்றி இவங்களுக்கு இவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு கொடுக்குறது, அவங்ககிட்ட வாங்கி இவங்களுக்கு கொடுக்குறது, இவங்ககிட்ட வாங்கி 2 பேர்கிட்ட வாங்கி அவங்களுக்கு கொடுக்குறது. ஸோ இப்படி ஓவராக கடனுக்குள்ளே வந்துட்டீங்க. அப்போ இந்த கடன் பிரச்சனை எப்போ மீளும் அப்படின்னு எதிர்பார்க்குற துலாம் ராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனை மீளப்போகுது. உங்கள் லைஃப்பில் செய்யாத குற்றங்களை செய்த மாதிரி அப்படியே ஒரிஜினல் ரியாலிட்டி மாதிரி ஒரு குற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தின நபர்களுடைய சூழ்ச்சி, அவர்களுடைய வேகம், தேவையில்லாத செயல்பாடுகள் எல்லாமே டிஸ்கனெக்ட் ஆகுது. குருவுடைய அற்புதமான பார்வை மூலமாக சனி பகவானுடைய பார்வையை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? குரு பகவான் தான் கண்ட்ரோல் பண்ண போகிறார். ஓகேவா? லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ்க்காக காத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் உண்டு.
அதே போல் யார் யாரெல்லாம் துலாம் ராசியில் பிறந்தீங்களோ கிட்டத்தட்ட இந்த 2025 மே மாதத்துலேருந்து தற்போது வரை ஓகேவா, யார் யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை பிறந்துச்சோ ஆமான்னு சொல்லி கமெண்ட்ஸ் போடுங்க. ஏன்னா பல அன்பர்கள் நான் மே மாதத்துலேருந்து இந்த ராகுகேது பயிற்சி நடந்திருந்து சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட பேர் கால் பண்ணிட்டாங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் இந்த பகுதியில் இருந்தும், சென்னையிலேருந்து அதிகமாக கால்ஸு, ஸோ அதுபோல் வெளிநாடு கால்ஸு இதெல்லாம் நிறையா வந்துச்சு. சார் உண்மையே ரெட்டை குழந்தை பிறந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி, சார் உண்மையே நீங்கள் சொன்ன மாதிரி ஆண் குழந்தை பிறந்துச்சு, அதே போல் நாங்கள் இந்த குழந்தையால் ஏற்றுக்கிற ஒரு கெப்பாசிட்டியில் இருக்கோம். ஸோ இருந்தாலும் நாங்கள் ஆம்பளை பையனை எதிர்பார்த்தோம், ஸோ அதே மாதிரி பிறந்துச்சு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு ஃபோன் மூலமாக தெரிவிச்சிங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் சில அன்பர்கள் தெரிவிக்கலைங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ யார் யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை பாக்கியம் அல்லது இரட்டை குழந்தை பாக்கியம் கிடச்சிச்சோ எல்லாம் கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த ஜோதிடத்து மேலே இப்போ தான் நம்பிக்கை இருக்குது. என்னை பார்த்து ஜோதிடர்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும்னு ஆசைப்படல, ஆனால் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வைக்கணும், அதான் உண்மை. அப்போ கிரகங்கள் ரீதியாக எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே மிஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்குது. மேலும் நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள், நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய நடவடிக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருங்க. உங்கள் குழந்தை யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களோட செயல்பாடில் என்னென்ன சேஞ்சஸ் வருதுங்கிறத கொஞ்சம் கவனமாக பொறுமையாக கையாளுங்க. அவசரப்பட்டு கை நீட்டிங்கன்னா, அவசரப்பட்டு கோப்பட்டிங்கன்னா ரொம்ப அழுத்தம் வந்துடும், அவங்களுக்கு நெஞ்சழுத்தம் வந்துடும். ஸோ அதில் கவனம் தேவை. ஓகேவா? ஸோ குழந்தைகளை வண்டி வாகனங்களை கூட்டு போகும்போது பேரண்ட்ஸ் உறுதியாக, துலாம் ராசி பேரண்ட்ஸ் கவனமாக கூட்டு போகணுங்கிறத தெளிவாக சொல்லி, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வருவார். ஒரே ஒரு பழமொழி வச்சுருப்பாங்க, ஓடி போனவனுக்கு 9ல் குருமாங்க. அப்படிலாம் கிடையாது. மேக்ஸிமம் அதோட பழமொழியோட கான்செப்ட் என்னென்னா, வாழ்க்கையில் தொலைச்சு தன்னைத்தானே தொலைச்சு தன்னுடைய தன்மைகளை உணராமல் வாழ்க்கையில் இருப்போமா பரப்போமா அப்படின்னு நினைக்கிறவனுக்கு 9ஆம் இடத்துல குரு வருவார். குரு என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக உங்களை பார்ப்பார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா பறக்கிறதா, ஓடுறதா, ஊரை விட்டு ஓடுறதா, நாடை விட்டு ஓடுறதா, உலகத்தை விட்டே போகிறதா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு விட தெரியல. அந்த கேள்விகளுக்கு விடை எப்போ கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து ஆனி மாதம் முதல் மேக்சிமம் என்ன ஆகுது, உங்களுடைய கேள்விக்கான விடை சூப்பராக கிடைக்க போகுது. உங்களுடைய மன அழுத்தம் ஃபஸ்ட்டு குறையும், அதான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லலாம். அப்புறம் உங்களை நம்பாமல், உங்களை புரிஞ்சுக்கிறாமல், உங்கள் மேலே என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கோபக்காரங்க அல்லது உங்களுடைய எண்ணமே சுயநலம், ஸோ மேபி எனி மோர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லி நெகட்டிவான விஷயங்களை பல அன்பர்கள் சொல்லியிருக்காங்க. பல உறவுகள் உங்களை காயப்படுத்துது. என்னடா இது, எதுக்குடா வைறாங்க, நம்ம மேலே எதுக்காண்டி கோவப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிருக்கீங்க. ஆனால் அதுக்கான விடை கிடைக்கல. நீங்கள் தப்பே பண்ணனாலும் உங்களை வைவாங்க. ஸோ அவங்களுடைய டார்கெட் என்னென்னா, உங்களுடைய ராசியில் சந்திரன் நீஷம், அப்போ காலச்சக்கரத்துக்கு 8, நீங்கன்னா இப்படித்தான், எப்படி நீங்கன்னா இப்படித்தான், நீங்கள் இப்படித்தான் பண்ணுவீங்க, தவறாக தான் யோசிப்பீங்க, தவறாக தான் செய்வீங்க, உங்களுடைய மனசு இப்படித்தான் இருக்குங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அதான் ஆள் மனதுக்குள்ளே பதிஞ்சு வச்சுக்கிறாங்க, ஆணி வேறாக பதிஞ்சு வச்சுக்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாது. உங்களுக்கு இலகிய மனசு உண்டு. நீங்கள் பாசம் வச்சா உயிரைக்கும் மேலாக பாசம் வைக்கக்கூடிய நபர்களாக தான் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. உங்களை வேணால் பல பேர் சுயநலமாக பயன்படுத்திக்கலாம், ஆனால் நீங்கள் யாரையும் சுயநலமாக பயன்படுத்தணும்னு கூட நினைக்கக்கூட மாட்டீங்க. ஸோ உங்களுடைய மென்டாலிட்டி 100% இப்படித்தான் இருக்கும் என்பது உண்மை. அப்புறம் எப்படி நம்மளை தப்பாக சொல்கிறாங்க, நம்மளையே அவளை காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம்ல, வைப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு கேள்வி உதயமாவது என்பது புதிதல்ல.
ஏதாவது ஒரு விஷயம் பேசிகிட்டே இருப்போம், பலபடியும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்படி வரும்பொழுது என்னுடைய கருத்து என்னென்னா, பொதுவாகவே குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதற்கேற்றவாறு தான் குருவோடைய பார்வை கிடைச்சனால நீங்கள் இதை விட்டு அப்படியே கடந்து வர்றீங்க. இல்லைன்னா கடந்து வர்றதுக்கான பாக்கியம் இல்லை. வேறு கிரகங்கள் எல்லாமே மாத கோள்கள் நகர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுபோல் ராகு எதுவும் பகவான் நகருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இருந்தாலும் குருவோடைய பார்வை உங்கள் லைஃப் ஸ்டைலை வேறு லெவல் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் தைரியமாக கஷ்டப்படாமல் நீங்கள் உங்களை இயக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். யார் யாரெல்லாம் விருச்சிக ராசியில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை சந்திச்சிங்களோ, யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஒரு வீண் பழிக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்த நினைக்காங்களோ அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள் என்பது உண்மை. அவங்க கண்டிப்பாக ஒன்று சட்டத்தில் மாட்டிக்கணும் அல்லது உங்கள் கையில் மாட்டுவாங்க அப்படிங்கிறது கிரகங்கள் ரீதியாக நிதர்சனமான உண்மை. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இவ்வளோ நன்மை கிடைக்கி, கல்யாண பாக்கியம் உண்டு, திருமணத்துக்காக காத்திருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் இல்லையா? பார்த்துக்கிருக்கார். அவரை குரு பார்க்கும்பொழுது ஆணி மாதத்துக்கு மேலே குரு பகவான் என்ன பண்ணுறாரு? சனி பகவானை பார்க்குறாரு. ஸோ அப்போ அந்த பார்வை மூலமாக திருமண தடை விலகும். திருமணம் முடித்து ஒற்றுமையாகவே இல்லை, என்ன பண்ண தெரியலை சொல்லி ஃபீல் பண்ணுற உங்களுக்கு உறுதியாக திருமண வாழ்க்கையில் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான பாக்கியம் சாத்தியம் உண்டு. ஸோ அதே போல் நம்ம விருச்சிக ராசி என்பவர்களில் யார் யாரெல்லாம் தன்னுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிங்களோ, அல்லது வண்டி வாகனங்களை கொஞ்சம் பிரம்மாண்டமாக போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ, இவங்கெல்லாம் கவனமாக இருங்க. ஓகேவா? உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்து புதிய வண்டி வாகனம் வாங்காமல் பழைய வண்டி வாகனம் வாங்குவதெல்லாம் நிறுத்திக்கணும். இல்லைனா நீங்கள் வாங்கின வண்டி வந்து 10,000 15,000 தான் இருக்கும். அதை உங்கள்கிட்ட பின்பமாக உருவாக்கி வாட்டர் சர்வீஸ்லாம் பண்ணி கொஞ்சம் 1000 கிலோ தலை விட்டுணும்னு வைங்க, 15,000 பொருள் 30,000 விற்றுருவாங்க. ஸோ டபுள் மடங்கு இழப்பு அப்படிமோ. ஸோ அப்போ நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மனக்கசப்பு, கடந்த காலங்களில் கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஏற்பட்ட ஒரு அழுத்தம் எல்லாம் சரியாகும். ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையை, வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை விருச்சிக ராசிக்காரங்க இப்போ தான் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.